வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். உலக அழிவிற்கான மீன்னு சொல்லப்பட்ட டூம்ஸ்டே ஃபிஷ் தமிழக மீனவர் வலையில் சிக்கியிருக்கு. அதை அவர்கள் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. வாங்க இத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோவுல பார்க்கலாம். தமிழக மீனவர் ஒருத்தர் வலையில டூம்ஸ்டே மீன்னு சொல்ற ஒரு வித்தியாசமான நீளமான மீன் ஒண்ணு சிக்கியிருக்கு. இந்த மீன் ஆழ்கடல்ல ரொம்ப அரிதாத்தான் பார்க்க முடியுமாம். சில பேர் இந்த மீன் வெளியே வந்தா ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு பயப்படுறாங்க. குறிப்பா ஜப்பான்ல இந்த மீன் பூகம்பம், சுனாமி மாதிரியான பேரழிவுகளோட தொடர்பு படுத்தி பேசப்படுது. இப்ப இந்த மீன் பிடிபட்டதுனால சில பேர் கவலையா இருக்காங்க. இந்த மீனை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இதுக்கு பேரு ஊர் ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நீளமா வெள்ளி நிறத்துல இருக்கும். பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வழக்கமா ரொம்ப ஆழமான கடல்ல தான் வாழும். அதனாலதான் இது மீனவர் வலையில சிக்கும் போது பலரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த மீன் கரைக்கு வந்தாலே சுனாமி வரப்போகுதுன்னு ஜப்பான்ல நிறைய பேர் பயந்திருக்காங்க. 2011 ஜப்பான்ல பெரிய சுனாமி வந்தப்ப அதுக்கு முன்னாடி நிறைய ஊர் ஃபிஷ் கரை ஒதுங்குனதா சொல்றாங்க. அதனால இந்த மீனை டூம்ஸ்டே ஃபிஷ்ன்னு சொல்றாங்க. அதாவது உலக அழிவின் மீன் அர்த்தம். ஆனா விஞ்ஞானிகள் இதுக்கெல்லாம் எந்த அறிவியல் பூர்வமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆழ்கடல்ல இருக்கிற இந்த மீன் சில நேரங்கள்ல நீரோட்டத்தினாலேயோ இல்ல வேற ஏதோ காரணத்தினாலேயோ மேல வரலான்னு சொல்றாங்க. இதுக்கும் இயற்கை பேரழிவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ தமிழக மீனவர் வலையில இந்த மீன் சிக்கி இருக்கிறதுனால மறுபடியும் இந்த பேச்சு கிளம்பியிருக்கு. ஆனா நாம பயப்படாம இருக்கிறது நல்லது. இது ஒரு அதிசயமான மீன், அவ்வளவுதான். இப்ப இந்த மீன் பிடிபட்டது தமிழ்நாட்டுல எந்த பகுதின்னு தெரியுமா? நீரின் மகன் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தமிழக மீனவர்கள் இந்த மீனை பிடித்த காட்சிகள் வெளியாகி உள்ளன. பல மீனவர்கள் சேர்ந்து இந்த மீனை தூக்கியபடி போஸ்ட் கொடுத்துள்ளனர். இந்த மீன் உலக அழிவின் மீன் என்று அந்த வீடியோவில் தமிழக மீனவர்களும் குறிப்பிட்டுள்ளனர். பொதுவா இந்த மாதிரி ஆழ்கடல் மீன்கள் தூத்துக்குடி, நாகப்பட்டினம் மாதிரியான கடற்கரை பகுதிகளில் சில சமயம் சிக்கும். இந்த மீனை பார்த்த மீனவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க இதை முன்னாடி பார்த்திருக்காங்களா இல்லையான்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருக்கும். ஏன்னா பல மீனவர்கள் அவங்க வாழ்நாளிலேயே இந்த மாதிரி மீனை பார்த்திருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீனை பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கும். அது வித்தாங்களா இல்ல வனத்துறை கிட்ட ஒப்படைச்சாங்களான்னு தெரியல. ஏன்னா சில அரிய வகை மீன்களை பிடிக்கிறது சட்டப்படி குற்றம். இந்த ஊர் ஃபிஷ் அந்த மாதிரி வகையில வருமானு சரியா தெரியல. சரி, இப்ப இந்த ஊர் ஃபிஷ் பத்தி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்றேன். இந்த மீன் ரொம்ப நீளமா வளரக்கூடியது. சில சமயங்கள்ல இது 30 அடி வரைக்கும் கூட நீளம் போகலாம்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாம்பு மாதிரி இருக்கும். ஆனா இது மீன் வகையைச் சேர்ந்தது. இதுக்கு செதில் இருக்காது. உடம்பு வழவழப்பா இருக்கும். இது எப்படி சாப்பிடும்னு தெரியுமா? இது சின்னஞ்சிறிய கடல் வாழ் உயிரினங்களான இறால், சின்ன மீன்கள் இதையெல்லாம் சாப்பிடும். இதுக்கு பற்கள் எதுவும் பெருசா இருக்காது. அதனால சின்ன உயிரினங்களை அப்படியே முழுங்கிடும். பொதுவா இந்த மீன் தனிமையா ஆழ்கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கும். கூட்டமா திரியறது ரொம்ப அரிது. அதனாலதான் இது கண்ணுல படுறதே அபூர்வம். நேத்து வரைக்கும் கிடைச்ச செய்திகளின்படி இந்த டூம்ஸ்டே மீன் நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் மீனவர் வலையில சிக்கி இருக்குன்னு சொல்றாங்க. சரியா எந்த ஊருன்னு இன்னும் தெளிவா தெரியல. ஆனா நாகப்பட்டினம் பக்கம்னு சொல்றாங்க. பொதுவா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மீன் வலையில சிக்கும்போது அந்த பகுதி மீனவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. சில பேர் இதை ஒரு கெட்ட சகுனமா கூட நினைக்கலாம். ஆனா நிறைய மீனவர்கள் இது ஒரு அரிய வகை மீன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. இந்த மீனை பிடிச்ச மீனவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அதை வித்தாரா இல்ல வேற யார்கிட்டயாவது கொடுத்தாரான்னு இன்னும் தகவல் இல்ல. சில நேரங்கள்ல இந்த மாதிரி அரிய வகை மீன்களை வனத்துறை அதிகாரிகள் வந்து எடுத்துட்டு போவாங்க. அதை ஆராய்ச்சி பண்றதுக்காகவோ இல்ல பாதுகாக்கிறதுக்காகவோ கொண்டு போவாங்க. இப்ப நாம இந்த டூம்ஸ்டே மீனுக்கும் உண்மையிலேயே ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கலாம். முன்ன சொன்ன மாதிரி ஜப்பான்ல இந்த மீன் கரை ஒதுங்கினா பூகம்பம் இல்ல சுனாமி வரும்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் இதை வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஆழ்கடல்ல நிலவும் சில மாற்றங்களால இந்த மீன்கள் மேல வரலாம். அதுக்கும் இயற்கை பேரழிவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்க வாய்ப்பில்லைன்னு அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு கடலுக்கு அடியில அழுத்தம் மாறினாலோ இல்ல வெப்பநிலை மாறினாலோ இந்த மாதிரி ஆழ்கடல் உயிரினங்கள் மேல வரலாம். அது தற்செயலா பூகம்பம் இல்ல சுனாமிக்கு முன்னாடி நடந்திருக்கலாமே தவிர இதுதான் காரணம்னு உறுதியா சொல்ல முடியாது. தமிழக மீனவர் வலையில நாகப்பட்டினம் பக்கத்திலே பிடிபட்ட இந்த ஊர் ஃபிஷ் ரொம்பவும் நீளமான ஆழ்கடல்ல வாழக்கூடிய ஒரு அரிய வகை மீன்.
ஜப்பான்ல இதை டூம்ஸ்டே மீன்னு சொல்றாங்க. ஏன்னா இது கரை ஒதுங்கினா ஏதோ கெட்டது நடக்கும்னு நம்புறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் இது வெறும் மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. ஆழ்கடல் மாற்றங்களால இது மேல வந்திருக்கலாம். இதுக்கும் இயற்கை பேரழிவுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்க வாய்ப்பில்லைன்னு அவங்க கருதுறாங்க. இந்த மீன் பிடிபட்டது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆனா இதுக்காக பயப்பட தேவையில்லை. இது ஒரு அதிசயமான கடல்வாழ் உயிரினம், அவ்வளவுதான். மேலும் பல்வேறு தகவல்கள், செய்திகள், அதிசயங்கள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.